இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா ரேவதி, நீ எதுக்காக இங்க வந்த? பாட்டி தான் உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டதா சொன்னாங்க. எதுக்கு மாமா உங்களை அரெஸ்ட் பண்ணணும்? சாரி கார்த்தி, அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அத்தையை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தோத்து போயிட்டுன்னு தெரிஞ்சா அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது குறுக்கு வழியை தான் தேடுவாங்க. அம்மாவுக்கு என் மேல கோவம்னா என்கிட்ட காட்ட வேண்டியதானே? எதுக்காக உங்களை நடுவுல இழுத்து விடுறாங்க? என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப உங்க மரியாதையும் கெடுக்க பாக்குறாங்களா? நான் இதை சும்மா விட மாட்டேன் மாமா. இருங்க, நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். ரேவதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ அமைதியா இரு. இல்ல மாமா, நான் பேசிட்டு வரேன். ரேவதி, ரேவதி, ரேவதி இல்ல, கொஞ்சம் நிதானமா இரு. இது போலீஸ் ஸ்டேஷன். யோசிக்காம கோபத்துல ஏதாவது பேசி பெரிய பிரச்சனை ஆக்கிடாத. அக்கா, மாமாவ போலீஸ் ஸ்டேஷன்ல அதுவும் லாக்அப்ல வச்சிருக்காங்க. எப்படி என்னால நார்மலா பேச முடியும்? நீ வா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார். என்னம்மா, எதுக்கு இப்படி கத்துற? இது என்ன உங்க வீடா? போலீஸ் ஸ்டேஷன். கொஞ்சம் பொறுமையா பேசு. சார், நீங்க லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். அவரை எதுக்கு சார் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? உங்க அம்மா சாமுண்டீஸ்வரி தான் இவர் உங்களை கட்டாயப்படுத்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனதா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார், எங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற அந்த பொண்ணே நான் தான். என்னை யாரும் கடத்தல. என்ன ஏமாத்தி தான் வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்க அம்மா ட்ரை பண்ணாங்க. ஏமா, நீ என்ன வேணாலும் கதை சொல்லுவ, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நாங்க சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கோம். என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஏன் விருப்பத்தோட தான் என் புருஷன் கூட வந்தேன்னு நான் சொல்றேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அத புரிஞ்சுக்காம நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணுங்க சார். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எஃப்ஐஆர் போட்ட ஒருத்தரை அவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியாது. உங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னு எழுதி தரட்டும், அப்புறம் நான் ரிலீஸ் பண்றத பத்தி யோசிக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? என்னோட அம்மா வந்து வாபஸ் வாங்கணுமா? பழி வாங்குற நோக்கத்தோட தான் அவங்க போய் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. அவங்க எப்படி சார் வந்து கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குவாங்க?